அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி சீஸ் ரோல்ஸ். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸை கொடுக்கறதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிற சீஸ் வீட்டிலே பண்ணதா. ஸோ ஹோம்மேட் மொஸரல்லா சீஸுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கையும் 100 கிராம் அளவுக்கு கேரட்டையும் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த வெஜிடபிள்ஸ்லேருந்து தோலை நீக்கிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், ஈஸியாக ஸ்மாஷ் ஆகும். குழந்தைங்களுக்காக இது பண்ணுறதுனால நான் இன்றைக்கி வெங்காயம் கொத்தமல்லி தழை சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோட்டிங்காக நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் இந்த கோட்டிங்காக எக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சேமியா எடுத்துக்கோங்க டாப் கோட்டிங்காக. அப்புறம் மொஸரல்லா சீஸ், இது ஹோம்மேட் தான். வெஜிடபிள்ஸ் மிக்சிங்கில் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு அதை சென்டரில் சீஸை வச்சுட்டு இதே மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரோலை பேட்டரில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஃபைனலாக சேமியாலேயும் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த குவான்டிட்டிக்கு 9 ரோல்ஸ் கிடச்சிது. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே நீங்கள் இந்த ரோல்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த ரோல்ஸ் குக்காய் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் ஆகுங்க. மறக்க வேண்டாம், லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கலரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.